நாம் இன்னைக்கு சித்தர்கள் தேடி டிவியில் ஆடைகளை களைந்து பல அதிசயங்களை நிகழ்த்திய மகான் தோப்பா சுவாமிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வேலூர் சைதாப்பேட்டை பகுதியில் 1850ஆம் ஆண்டில் பல சித்துக்களையும் அதிசயங்களையும் ஏற்படுத்தியவர் தோப்பா சுவாமிகள். சுவாமிகளின் ஜீவசமாதிக்கு உள்ளே நுழையும் பொழுது தட்சிணாமூர்த்தியும் கீழே மகான் தோப்பா சுவாமிகள் தன்னை நாடி வரும் பக்தர்களை வரவேற்கும் வகையில் சுவாமிகள் காட்சி தருகின்றார். அருணிறை கடலே கற்பகக் கனியே அளவிலா இன்பசாகரமே குருநிறை மணியே தொலைபடாமுத்தே கோதிலா நற்குணமணியே பொருணன்மலி சைவ தீபமே என்று போந்தனன் விரைந்தருள் தெய்வம் தரும் நிகழ்பவர் சேர் சைதை வாழ் தோப்பா சுவாமியே ஞான நாயகனே. மகான் தோப்பா சுவாமிகள் திருஞான சம்பந்தரையே தன் மானசீக குருவாக வழிபாடு செய்தார். ஆகையால் இன்றளவும் ஜீவசமாதியின் பிரகாரத்தில் திருஞான சம்பந்தருக்கென்று தனி சன்னதி அமைந்திருக்கின்றது. மகான் தோப்பா சுவாமிகளை பற்றின சுவரசமான பல அதிசய நிகழ்வுகளை 9வது மடாதிபதி ஸ்ரீமத் தேவப்பிரகாசானந்தா சுவாமிகள் நிகழ்த்திய அற்புதங்களையும் இன்றும் சுவாமிகளை வழிபாடு செய்ய வரும் பக்தர்களுக்கு நடக்கும் அதிசயங்களையும் நம்முடன் பகிர்கின்றார். வல்லற்பெருமானும் தோப்பாவும் திருவத்தியூரிலே நெல்லிக்காரன் தெருவிலே இருவரும் பார்த்து சந்தித்து வள்ளல் பெருமான் தான் இதோ வள்ளல் பெருமானை உத்தமர் வருகிறார் என்று தோப்பா அவர்கள் அழைத்து அவரை கண்டதுதான் அவருக்கு நாணம் ஏற்பட்டு தன்னுடைய அவயங்களை மறைத்தார். அப்பொழுது இருவரும் மானசீகமாக பேசிக்கொண்டு நீங்கள் தக்க இடத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி மறுநாளுக்கு மறுநாள் வில்வெட்டிலே அமர வைத்து பூந்தமல்லி காஞ்சிபுரம் தத்துவாச்சாரி வழியாக வந்து சைதாப்பேட்டையிலே வெளியே கால ஒரு 7-8 மணி அளவிலே வந்து அமர்ந்தார். அப்பொழுது தோப்பா சாமியுடைய மடத்திலே அமரும்போது அந்த உள்ளே அந்த வீட்டிலே அந்த அம்மா அழுகுரல் கேட்டது. ஏனென்றால் அவருடைய கணவர் மிலிட்ரிக்கு இராணுவத்துக்கு சென்றிருந்தார். அப்போல்லாம் 4 வருஷம் 3 வருஷம் ஆகணும் வருவதற்கு. அப்போ வரவில்லை என்று அழுகும்போது தான் உன்னுடைய வீட்டுக்காரன் வந்துக்கிட்டு இருக்கார் என்று தோப்பா சாமி அவர்கள் கூற சொன்ன அளவிலே 2 மணி நேரத்திலே அவர்கள் வந்து சேர்ந்தார்கள். அப்படிப்பட்ட எந்த இடத்திலும் நடக்கக்கூடிய செய்திகளை இருந்த இடத்திலே தெரிந்து பேசக்கூடிய ஆற்றல் படுத்தவராக இருந்தார் தோப்பா அவர்கள். அப்போ 1836 இந்த வயலூருக்கு வந்து இந்த வேலூர் மக்களுக்கெல்லாம் அருள்பாலித்து கொண்டு 36 1850 வரை இவர் இந்த உலகத்திலே வளர்ந்து கொண்டிருந்தார். மக்களுடைய நோய்களை நீக்கினார். மேலத்தொப்பம் என்ற இடத்துக்கு செல்லும்போது ஒரு வீட்டிலே அதனுடைய புளியாங்குட்டை எடுத்து வர சொல்லும்போது அதிலிருந்து விஷப்பாம்பு கிடைத்த அந்த குழந்தை இறந்துவிட்டது. அதை கண்டு சுவாமிக்கு அவர்கள் அப்பெல்லாம் பரிசமானவர்கள் அவரிடத்திலே கொண்டு வந்து போட்டு உங்கள் குழந்தை நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்ல அந்த குழந்தையை நீர் பெற செய்தார். தோப்பாவை மனசில் நினைத்து அவர்கள் வருவார்கள்.
வீட்டில் துன்பங்கள் இடையூறுகள் இன்னலெல்லாம் நினைத்து வரும்போது அந்த இன்னலை தெளிந்து பாப்பா அவர்கள் மனக்கஷ்டங்கள் நீக்கி அவர்கள் இன்பமடைய மகிழ்ச்சி அடைய செய்து அனுப்புவார். இந்த குழந்தைகளுக்கு படிப்பதற்குள்ள தோழுதை செய்வன் சொல்லி அந்த மாணவர்களுக்கு அறிவுரைப்படுத்தி நல்ல அறிவுள்ள ஞான குழந்தைகளாக ஆக்கினார். அப்படிப்பட்ட நிலையிலே சைதாப்பேட்டையிலே ஒரு சீர்திருத்தமாக வாழ்ந்து அவரை 1850 பங்குனி நிலவிலே ஜீவன்முக்தராக அடைந்தார். பாப்பா அவர்கள் இந்த உடலை அட்டமாசத்தின் காரணமாக வள்ளல் பெருமான் கடலூரிலே காட்டிலே செல்கிறார். அவரை பார்க்கிறார்கள். என்ன செய்கிறார் என்று பார்க்கும்போது மத்தியானத்தில் வெயிலில் தன்னுடைய உடல் உருவம் இழுத்து போடுகிறதா பார்த்து பயந்து போடுகிறார்கள். அதே போல பாப்பா சாமி அவர்கள் அந்த நவகண்டை வேகன் தன்னுடைய உடலை பிரித்து போட்டு மீண்டும் அந்த அந்த உருவம் உடல் அமைப்பில் ஒன்றாக கூடி உடலாக இருந்து வருவார். அவ்வளோ ஆற்றலுடையவராக திகழ்ந்தவர் பாப்பா அவர்கள்.